இந்த ராகு கேது பயிற்சி 26/4/2025 சனிக்கிழமை அன்று நடக்கிறது. வாக்கிய ரீதியாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு, அதாவது அஷ்டமத்தில் ராகு, இப்போ அஷ்டமத்தில் இவ்வளோ நாள் கேது இருந்தாலும் அஷ்டமத்தில் ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல இந்த கேது வந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும்? அவங்க கேட்குறது எங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. இப்போ கடகராசிக்காரங்க அஷ்டமத்தில் ராகு மறைஞ்சு இருந்தால் யோகங்க, மறைஞ்சு வாழ்ந்தால் யோகங்க. அப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகலாம்னு சொல்லுங்கள். வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் காட்டுதுங்க. ராகுங்கிறது ஒரு அந்நிய கிரகம். அப்போ அந்நியத்தினால நமக்கு யோகம் கிடைக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது இவங்க வந்து வெளி ஊருக்கு போகிறது நல்லது, வெளிநாட்டுக்கு போகிறது நல்லது, வெளி சம்மந்தப்பட்ட நபர்களோட தொடர்பு வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்வது நல்லது என்ற ஒரு நிலைப்பாடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அஷ்டமத்து ராகு வந்து கடகராசிக்காரங்க வந்து எப்பொழுதுமே ஒரு தவறான வழியில் பயணிக்கக்கூடாது. அதாவது தவறான வழின்னா ஏதாச்சும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்குமா, ஒரு இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு உங்களை யாராச்சும் நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு காலம் இருக்குதுங்க. ஏன்னா ராகுங்கிறது ஆசையை தூண்டுவார். நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 கொடுக்கணும்னு கூட சொல்லுவாங்க. இதில் நீங்கள் முதலீடு செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு பேராசைப்பட்டு நஷ்டமடைஞ்சிடாதீங்க நண்பர்களே. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அதே துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடுவாங்க. யாரையும் நம்பி எதில் இறங்கிடாதீங்க. இறங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா 8ஆம் இடம் பாவகிரகம் தான் வலிமையான ஒரு தன்மைன்னு வச்சிங்களேன். அப்போ ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குது நமக்கு. அதாவது பெரியவங்களோட சொத்து இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு தந்தையாரோட தாத்தா வழி சொத்து இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அது மூலிமா உங்களுக்கு பணம் வரக்கூடிய தன்மை, அது பேச்சு ஒரு பைசலாகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் அதிர்ஷ்டம். அதாவது நமக்கு தெரியாமல் ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்குதுன்னா ஒரு லாட் ஷீட் வாங்குகிறோம், அந்த லாட் ஷீட்னால பணம் கொடுத்தா நமக்கு அதிர்ஷ்டங்க. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்குங்க. அதனால் நம்ம எதிர்பார்த்து எது செஞ்சீங்கனாலும் அது நஷ்டமாயிருங்க. எதிர்பார்க்காம கொடுக்குறத 8ஆம் இடங்க. எதிர்பார்த்து கொடுத்தா அது வந்து நஷ்டமாயிருங்க. எதிர்பார்த்து ஏமாற்றிடுவாங்க, நம்மளே சொல்லி ஆசை காட்டி ஏமாற்றிடுவாங்க. 8ஆம் இடம் ஏமாற்றக்கூடிய இடம் தாங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம் தான். அப்போ அந்த இடம் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருங்க என்பது